உங்களோட பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசையின் என்ன துறைய தேர்ந்தெடுத்திருக்கீங்க? என் பேர் வந்து கீர்த்தனா. நான் வந்து ஓவரால் வந்து 1295. நான் வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டனரி சர்வீஸ் வந்து எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். எப்ப கல்லூரி முடிச்சீங்க? எப்ப டிஎன்பிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க? டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ண வந்து 2023 ஸ்டார்ட்டிங்கில் 3 இயர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன். லாஸ்ட் அட்டம்ப்டில் வந்து ஒரு 1 கொஷினில் போயிடுச்சு. 168 கொஷின் போட்டிருந்தேன் குரூப் 4ல். கவுன்சிலிங் வரைக்கும் வந்தேன். பட் கவுன்சிலிங்கில் வந்து கிடைக்கல. இந்த முறை எவ்வளவு கேள்விகள் போட்டீங்க? 154 கொஷின் போட்டிருந்தேன். தமிழ் எந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்க. என்ன மாதிரியான புத்தகங்கள் எல்லாம் படிச்சீங்க? வெளி புத்தகங்கள் எதுவும் படிச்சீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. தமிழ் வந்து பேசிக் புக்கு தான். 6 to 12th வரைக்கும் இருக்க நியூ புக் அண்ட் ஓல்ட் சிலபஸில் இருக்க புக்ஸு. அது போக வந்து ரொம்ப அவுட் சோர்ஸ் போக முடியாது. ஏன்னா எங்கேருந்து வேணாலும் இப்போ வந்து நிறைய கொஷின் வந்து அவுட் சோர்ஸில் போகும்போது எல்லா அவுட் சோர்ஸையுமே நம்ம எடுத்துக்க முடியாது. கொஞ்சம் லிமிட்டடாக வந்து எடுத்துக்கலாம். மேக்ஸ் அதுக்கப்புறமாக ஆப்டிடியூட் ரீசனிங் இது ரெண்டு எப்படி படிச்சீங்கன்னு சொல்லுங்க. மேக்ஸ் பொறுத்தளவுக்கு ஆப்டிடியூட் ரீசனிங் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு பிஒய்க்யூ தான். நம்ம ஒரு இப்போ சிம்பிளிஃபிகேஷன் ஒரு டாபிக் இருக்குன்னா அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுருந்துருப்போம். அந்த நோட்ஸில் எடுக்கிறதும் அண்ட் ப்ளஸ் வந்து மெயின் வந்து பிஒய்க்யூ தான் முக்கியம். ஜிஎஸ்ல 6 யூனிட்ஸ் இருக்கு. எப்படி படிச்சீங்கன்றத சொல்லுங்க. ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு பாலிட்டி வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். அண்ட் தென் வந்து யூனிட் 8 இருந்தது, இப்போ அது மாறிடுச்சு. யூனிட் 6ஆக மாறிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி, இது எக்கனாமிக்ஸ் வந்து தேர்டாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி இதெல்லாமே வச்சுக்கலாம். ஸ்கூல் புக்ஸ் தான் படிச்சீங்களா? வேற சோர்ஸ் எதுவும் பார்த்தீங்களா மேம் ஜிஎஸ்க்கு? ஜிஎஸ்க்கு வந்து மோஸ்ட்லி ஸ்கூல் புக்ஸ் தான். ஏன்னா குரூப் 4ங்கனால மோஸ்ட்லி ஸ்கூல் புக்ஸு. ஒரு சில இது மட்டும் அவுட் சோர்ஸ். பாலிட்டினா கொஞ்சம் லக்ஷ்மிகாந்த், பாலிட்டிக் மட்டும்தான் மேக்ஸிமம் கொஞ்சம் அவுட் சோர்ஸ் போகிற மாதிரி இருந்தது. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எப்படி படிச்சீங்க? என்ன சோர்ஸ்ல படிச்சீங்க? கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் ரெகுலராக நோட்ஸ் எடுப்பேன். நான் தினமணி தான் வந்து நோட்ஸ் எடுப்பேன். தினமணி பேப்பர் டெய்லியுமே படிப்பேன். ஹிந்துவும் பார்ப்பேன். பட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இன்ஸ்டியூட் போடுற அந்த மாதிரி பார்க்க மாட்டேன். நானே நோட்ஸ் எடுத்து நியூஸ் பேப்பர் வந்து நோட்ஸ் எடுத்து படிப்பேன். உங்களோட நோட்ஸ் நீங்க எந்த மாதிரி எடுப்பீங்க? நோட்ஸ்ன்றத சொல்லுங்க. எப்படி எடுக்கணும் நோட்ஸ் ஆக்சுவலா அதை பத்தி சொல்லுங்க. நோட்ஸ் ஆக்சுவலாக எடுக்கணும்னா சிலர் வந்து புக்ஸ் நோட்ஸ் எடுப்பாங்க. புக்கவே வந்து நோட்ஸ் எடுப்பாங்க. நான் புக்ஸ் நோட்ஸ் எடுக்கல. ஏன்னா நிறைய அது எடுக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு புக்கே கம்ஃபர்டபுளாக இருந்தது. பட் வந்து இப்போ நோட்ஸ் எடுக்கணும்னா நமக்கு தெரியும் எந்த பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டோ அந்த டாபிக் மட்டும்தான் நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். பிஒய்க்கு எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க. பிஒய்க்யூ அனாலிஸ் வந்து எடுத்தது பிஒய்க்யூ பார்த்தோம்னா நமக்கு வந்து புரியாது. இப்போ ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாப்பிக்கில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் கான்செப்ட் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அதில் வந்து பிஒய்க்யூ பார்க்கும்போது இந்த இந்த ஏரியாலேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறது வந்து இருக்கு. உங்களுடைய ஒன் டே ஸ்டடி பிளான் என்ன மாதிரி இருக்கும்? அதை பற்றி சொல்லுங்க. என்னோட ஸ்டடி பிளான்னா நான் வந்து மந்த்லி பேசிஸ்லாம் போட மாட்டேன். மேக்ஸிமம் வந்து வீக்லி பேசிஸாக தான் இருக்கும். வீக்லி பேசிஸை அப்படியே டெய்லி பேசிஸாக பிரிச்சுப்பேன். எனக்கு ஸ்டடீஸ் தான் ஃபுல்லாகவே இருந்தனால வந்து மார்னிங் வந்து நான் ஒரு 4க்கு ஒரு 4:30 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன்னா நைட் ஒரு 9 o'clock அந்த மாதிரி வரைக்கும் இருக்கும். நான் வந்து சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தோன்னா ஒரே சப்ஜெக்ட் தான் இது பண்ணுவேன். இப்போது பாலிட்டின்னு எடுத்தேன்னா பாலிட்டி வந்து ஒரு 3 daysல முடிக்கிறோமா, கண்டினியூஸாக 3 days முடிப்பேன். 1 dayல வந்து இப்போ ஜிஎஸ்ஏ 2-3 சப்ஜெக்ட் எடுத்துக்க மாட்டேன். ஒரே சப்ஜெக்டில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். நாளைக்கு இப்போ ஜிஎஸ் படிக்கிறீங்கன்னா அது மட்டும் தான், தமிழ் மேக்ஸ் ரெண்டு எடுக்க மாட்டீங்க? மேக்ஸ் வந்து அது வந்து டெய்லியுமே இருக்கும். மேக்ஸ் வந்து டெய்லியுமே இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸும் மேக்ஸும் வந்து டெய்லியுமே கண்டிப்பாக இருக்கும். மேக்ஸுக்கு வந்து ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு 45 minutes அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கடந்த தோல்வி உங்களுக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்ததா நினைக்கிறீங்க? லாஸ்ட் டைம் வந்து நான் கொஞ்சம் எக்ஸாம் ஹாலில் வந்து கிளியர் ஆகணுங்கிற ஒரு பதட்டத்தில் போயிட்டேன். பட் வந்து நமக்கு வந்து கிடைச்சா கிடைக்குது, இல்லைன்னா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம், அதை வந்து அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னாலே போதும். பிகாஸ் நம்ம படிச்சிருக்கோன்றதை தாண்டி அங்கே அந்த 3 hours நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக போய் எழுதணும்னா இந்த தடவை அப்படி தான் எழுதினேன். லாஸ்ட் டைம் விட இந்த தடவை கான்ஃபிடென்ட்டாக எழுதினேன். அதனால கிளியர் ஆயிடுச்சு. போன வாட்டி 24 கம்பேர் பண்ணும்போது 25ல் கேள்விகள் ரொம்ப கடினமாக இருந்தது இல்லையா தமிழில்? அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? தமிழ் வந்து முதல்ல கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா சிலபஸ் மாறினால கண்டிப்பாக வந்து 2A லாஸ்ட் 2A மெயின்ஸே வந்து பயங்கர டஃப்பாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக இதில் வந்து டஃப்பாக கேட்கறக்கு தான் சான்ஸ் இருக்குன்னு கெஸ் பண்ணியிருந்தோம்.
இப்போ ஒரு சிலது வந்து எல்லாருமே ஒரு 50 கொஸ்டின் வந்து எல்லாருமே புக்ல இல்ல நம்ம இலக்கணம் நமக்கு தெரிஞ்சதை வச்சு போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு மீறி இருக்கிறதுல நம்ம வந்து கொஞ்சம் நம்ம படிச்சதை வச்சு அப்ளை பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். இந்த டிஎன்பிஎஸ்சி ஜேர்னில நீங்க கத்துக்கிட்ட லெசன்னா என்னன்னு சொல்லுவீங்க மேம்? கன்சிஸ்டன்சி அண்ட் ஹார்ட் ஒர்க். இது 2 தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். கன்சிஸ்டன்ட்டா இருந்தனால தான் இன்னைக்கு லாஸ்ட் டைம் கரெக்டா 1 இயர் ஃபெப் 3 எனக்கு லாஸ்ட் கவுன்சிலிங்ல இருந்தது. ஒரு 10 மெம்பர்ஸ் முன்னாடி எனக்கு வந்து கவுன்சிலிங் முடிஞ்சிடுச்சு. ஸோ அன்னைக்கு விட்டுட்டு போயிருந்தோம்னா இன்னைக்கு இருந்திருக்காது. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி தான். அம், யாராவது அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு எப்படி சொல்றது, இன்னைக்கு இல்லைன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கண்டிப்பா கிடைக்கும். கன்சிஸ்டன்சி அண்ட் ஹார்ட் ஒர்க் போடுறவங்களுக்கு கண்டிப்பா ஒன் டே இல்லைனாலும் ஒன் டே. ஓகேங்க. இப்போ மொபைல் இருக்கு இல்லையா? இப்போ யங்ஸ்டர்ஸா இருக்கிறவங்க நிறைய பேர் மொபைல் டிஸ்ட்ராக்ஷனால படிக்க முடியல அப்படின்றாங்க. உங்களுக்கு அந்த பாதிப்பு இருந்ததுங்களா? நான் மொபைல் வந்து ப்ரிப்ரேஷன்ல இருக்க வரைக்கும் ரொம்பவே லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணுவேன். என்கிட்ட இன்ஸ்டா இருக்காது. அண்ட் வாட்ஸ்அப்புமே ஒரு வீக்லி ஒன்ஸ் தான் ஏதாவது அப்டேட் இருக்குமா அந்த மாதிரி தான் பார்க்குறக்கு வருவேன். நான் அதிகமாக மொபைல் அப்போ அந்த பீரியடில் வந்து யூஸ் பண்ணது இல்லை. தேவைக்கு யூஸ் பண்ணிப்பேன், பட் வந்து ரொம்ப யூஸ் பண்ணதில்லை. ஏதாவது இப்போ நம்ம ரொம்ப படிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா அந்த சாப்பிடும்போது அந்த மாதிரி டைமில் வேணால் யூடியூப்ல ஏதாவது சும்மா அப்படியே பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். படிக்கிற காலகட்டத்தில் இப்போ செல்ஃப் டவுன் எல்லாருக்கும் ஆகும் இல்லையா? உங்களுக்கு செல்ஃப் டவுன் ஆனால் எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க உங்களை? எனக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் தான். இப்போ என்னன்னா, இப்போ யாராவது மோட்டிவேட் நம்ம பண்ணுவாங்கன்னா, அது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். இல்லைன்னா அந்த ஒன் டே தான் அந்த மோட்டிவேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் டேங்கும் போது அந்த மோட்டிவேஷன் போகாது. நம்மளே செல்ஃப் மோட்டிவேஷனாக நம்மளால முடியும். ஒன் டே நமக்கு கிடைக்கும். என்னோட ஒரே ஒரு இது ஒன் டே எனக்கு கிடைக்கும் அப்படின்றது இருந்தது. அந்த டே இன்னைக்கு அப்படிங்கிறனால கிடைச்சது. ஃபேமிலியில் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்கிறது? ஃபேமிலி தான் ஃபுல் சப்போர்ட். எனக்கு இப்போ நான் 100% என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன்னா, அவங்க வந்து 200% என் மேலே நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அதனால ஃபேமிலி எனக்கு ஃபுல் சப்போர்ட். ஃபேமிலி தான் வந்து எனக்கு எல்லாமே சப்போர்ட் மென்டலி. நான் வந்து ஏதாவது இந்த லாஸ்ட் அட்டம்ப்ட்லாம் போகும்போது ஃபீல் பண்ணாத, நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அட்டம்ப்டே இல்லைனாலும் நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட். இப்போ புதுசாக படிக்க வரவங்க எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. எங்கேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுனே எனக்கு தெரியல, எங்கேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்லுவீங்க? புதுசாக படிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் எடுத்துக்கணும். சிலபஸ்ல என்னென்ன முதல்ல டாபிக் இருக்கு, என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு அப்படிங்கறத பார்த்துக்கணும். எவ்வளோ மார்க்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரிஃபரன்ஸ் பார்க்கணும். அந்த ப்ரிஃபரன்ஸ் பார்த்துட்டு அதை பத்தின அப்படியே ஒரு சோர்ஸ் யூடியூப்ல இப்போ நிறைய சோர்ஸ் இருக்கு. இப்போ ஒரு டாபிக் பாலிட்டி நம்ம டைப் பண்ணோம்னாலே அவ்வளோ இருக்கு. பாலிட்டியில சப்ஹெட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே இருக்கும். அதை பத்தின ஒரு பேசிக்கை வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குன்னு அந்த பேசிக் ஐடியா தெரிஞ்சுட்டு அப்படியே உங்க ஸ்கூல் புக்ஸே டைரக்டா ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது எனக்கு கேட்டால் ஸ்கூல் புக்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம் தான் சொல்லுவேன். 4 பொறுத்தளவுக்கு. இப்போ சிவி செக் பண்ணுறாங்களா மேம்? இதில் நம்ம நேமு, அப்பா நேமு, அதுக்கப்புறம் டிஓபி எல்லாமே செக் பண்ணுவாங்களா? இங்க வந்து நம்மளோட மெமோ ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. மெமோ, சிவி மெமோ அண்ட் வந்து கம்யூனிட்டி, 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்டு, அப்புறம் வந்து நம்ம ப்ரொவிஷனல் காலேஜ் ப்ரொவிஷனல் வச்சிருந்தோம்னா இல்லை ஒரிஜினல் வச்சிருந்தோம்னா அந்த இது கேட்பாங்க. அண்ட் அப்படியே போயிட்டே இருக்கும். பிஎஸ்டிஎம், இப்போ டெஸ்டியூட் வீடியோனா அவங்களோடது, அந்த மாதிரி என்னென்ன எக்ஸ்ட்ரா அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்களோ, அதாவது அங்கே என்ன சிவிக்கு ஆன்லைன் சிவிக்கு அப்லோட் பண்ணாங்களோ அதுதான். அதோட மெமோ மட்டும் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. ஒரு ஆஸ்பிரண்ட்டாக நிறைய இருந்திருப்பீங்க, எவ்வளோ நாட்கள் இருந்தீங்க. இப்போ ஒரு அச்சீவர் ஆன பிறகு அந்த மூமெண்ட் எப்படி இருக்குது? இந்த வால் முன்னாடி ஃபோட்டோ எடுத்தது, ஆர்டர் வாங்கினது, இதெல்லாம் எப்படி இருக்குங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அதான் ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு முன்னாடி இருக்கவங்களாம் கண்ணு முன்னாடி சர்வீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே நான் அன்னைக்கு வரும்போது நான் நினச்சேன் கண்டிப்பாக ஒன் டே இங்கே வந்து நான் சர்வீஸ் எடுப்பேன்னு. ஸோ இன்னைக்கு அந்த டே, அதனால வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் பார்த்ததுமே ஒரு ஹாப்பி.